குதிரை பேரம் மூலம் அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய தாவேகா நெருக்கடி கொடுப்பதாக அகிரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தியை இழுப்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் அர்லேக்கரிடம் அகிரி கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர் என்பதுரை ஆகியோர் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அகிரி கிருஷ்ணமூர்த்தி, மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை தாவேகா விலைக்கு வாங்குவதாக குற்றம் சாட்டினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 1 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக குதிரை வேகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த அரசு அவர்களை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருப்பதை கண்டித்தும், தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்த அரசு நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மேதகு ஆளுநர் அவர்களிடத்திலே இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அதிமுக எம்பி என்பதுரை, தாவேகா குதிரை பேரத்தை தடுக்க அதிமுக அளித்துள்ள புகார் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக ஆளுநரிடம் அதிமுக அளித்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் என்பதுரை அதிருப்தி தெரிவித்துள்ளார். அதாவது 118 சீட்டு உங்களுக்கு இல்ல, அதனால இதுல ஹார்ஸ் ட்ரேடிங்க அனுமதிக்க மாட்டேன், குதிரை பேரத்தை அனுமதிக்க மாட்டேன்னு தானே சொன்னாரு. அதனால தானே 3 தடவை கவர்னரை சந்திக்க வந்து திரும்பி சென்றாங்க. அப்போ குதிரை பேரத்தை நடத்த விடமாட்டேன்னு உறுதியா இருந்த கவர்னர் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? எனவே இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் ரொம்ப ஆபத்தானது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. இதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். நல்ல தீர்ப்பு, நல்ல முடிவை ஆளுநர் எடுப்பார் என்று உங்களை போல சாமானிய மக்களை போல நாங்களும் நம்புறோம்.